இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவறதுக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். வணக்கம். பரபரப்பா தேர்தல் சூழல் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் இப்ப திருவிழா, பெரிய திருவிழானா தேர்தல் திருவிழா தான். இந்த தேர்தல் திருவிழால எப்படி எல்லாம் பொய் புரட்டுகளை பரப்ப முடியுமோ நம்ம சங்கிகள் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. அதுல அவங்க பரப்பி விட்ட ஒரு செய்தி, பொய் செய்தி தான் கட்சித்தீவு. சரி, என்னடா கட்சித்தீவை பத்தி ஒன்று பேசுறோம்னு சொல்லிட்டு உள்நோக்கம் என்ன இருக்குன்னு போய் பார்த்தா, 10 வருஷமா ஆட்சியில இருக்கும்போது ஒரு மயிரி பிடுங்க முடியல. சரி, 10 வருஷமா ஆட்சியில இருந்த நீ ஏன் இது வரைக்கும் நீ பேசவே இல்லை? 10 வருஷமா பேசி இருக்கணும். அந்த 10 வருஷத்துல இலங்கை கூட நீ நட்புறவா இருக்க, நட்பு நாடா இருக்க. அப்ப கூப்பிட்டு ஐயா இந்த கட்சித்தீவு எங்களுது, முன்னாடி இருந்த பிரதமர் முன்னாடி ஆட்சியாளர்களும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க, இந்த கட்சித்தீவு எங்களோட எல்லைக்குள்ள இருந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிற வேண்டியதானே. அப்ப அதை செய்ய முடியல. ஒவ்வொரு தேர்தலையும் நீ எதையாவது ஒண்ணு போய் பரப்புரை பண்ணிட்டு இந்த கட்சித்தீவு மேட்டை நீ கையில் எடுத்து தமிழ்நாட்டுல நீங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம், இல்ல தென் மாவட்டங்கள்ல போயிட்டு ஏதாவது ஒரு தொகுதியாவது நம்ம பிடிச்சிட முடியாதா அப்படின்ற மாதிரி பரப்புரை பண்றதா இதை நம்ம நம்மளும் பாக்குறோம், பொதுவாக எல்லா மக்களும் பாக்குறாங்க. சரி, இந்த கட்சித்தீவுனா என்ன, கட்சித்தீவு ஏன் இலங்கை கிட்ட போணுச்சு அப்படின்றத சின்னதா ஒரு காணொலி மட்டும் நம்ம பார்த்துடலாம். இப்ப கட்சித்தீவு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிழக்கு இந்திய கம்பெனிகள் ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க 1980 காலகட்டங்கள்ல, 800 காலகட்டங்கள்ல. அப்ப 1800 காலகட்டங்கள்ல இருந்து 1980 வரைக்குமே அவங்க கிழக்கு இந்திய கம்பெனி கையில இருக்கு. கிழக்கு இந்திய கம்பெனிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய இங்க மன்னர்கள் ஆட்சி, மன்னர்கள்ட்ட எல்லா மன்னர்கள்ட்டையும் வரி வசூல் பண்றாங்க. அப்படி வரி வசூல் பண்ணும்போது காலகட்டங்கள்ல தான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த சேதுபதி மகாராஜாவுடைய கட்டுப்பாட்டுல தான் கட்சித்தீவு இருந்திருக்கு. அப்ப அந்த சேதுபதி மகாராஜா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையை அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. அவர் எது வரைக்கும் அவருடைய எல்லை கட்டுப்பாட்டுல இருந்துச்சோ அந்த எல்லைக்கு ஒட்டுமொத்தமே அவர் வரி கட்டி இருந்திருக்காரு கிழக்கு இந்திய கம்பெனிகளுக்கு. அப்ப கிழக்கு இந்திய கம்பெனிகளுடைய ஆட்சி காலம் முடியும் போயிருக்கும்போது இங்கிலாந்து ஆட்சி வருது. பிரிட்டிஷ் ராணி, இங்கிலாந்து ராணி அவங்க கையில போகுது. அவங்க கையில போகும்போது ஸ்ரீலங்கா அவங்க தலைவிடமும் கொண்டு அங்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்க. அப்ப மீண்டும் இந்த கட்சித்தீவுல இருந்து எல்லா இடங்களையும் அவங்க கையகப்படுத்துறாங்க. அவங்க கையகப்படுத்தும் போது இந்த கட்சித்தீவு அன்றைக்கு இருந்த மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த நம்ம ஆட்சியர் அன்றைய காலகட்டங்கள்ல கடல் வளங்கள்ல சிற்பி, முத்து, மீன் வளங்கள்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில் சார்ந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குத்தகை வாங்குறாரு. மதுரையில இருந்த ஒரு கலெக்டர். அப்போ அந்த இடமும் அப்பயும் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னு பார்த்தா அன்றைக்கு நாட்டை பரவலா ஆண்டுகிட்டு இருந்த இங்கிலாந்து ராணியிடம் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியா வருது. சுதந்திர இந்தியாவுக்கு பின்பு என்னடான்னு பார்த்தா எப்படி இவங்கள்ட்ட போகுதுன்னு பார்த்தா இலங்கை எங்களுக்கு வேணும் அப்படின்னு உரிமை கோர்றான். சரி, உரிமை அவன் ஏன்டா கோர்றான்னு பார்த்தா இங்கிலாந்து ராணிகள் அங்க இருந்த காரணத்தால அவன் உரிமை கோர்றான். அந்த உரிமை இல்லை, உங்களுக்கு இல்லை, இது இந்தியாவுக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு செப்பு பெட்டகங்கள்லாம் காட்டுறாங்க. செப்பு பெட்டகங்கள்லாம் எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த நம்ம மன்னர் சேதுபதி மகாராஜாவுடைய செப்பு பெட்டகங்கள் வச்சிருக்காரு. அந்த செப்பு பெட்டகங்கள்ல பார்த்துட்டு தான் சரி இது இந்தியாவை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கடந்து நம்ம இந்திய எல்லை வரவேற்பு பண்றாங்க. அப்போ ஒரு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போர் வார் வருது. அந்த வார்ல இந்தியா நம்ம அவங்கள்ட்ட ஓரளவுக்கு அடிப்படுறோம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1970 காலகட்டங்கள்ல ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல மிகப்பெரிய இந்தியா வெற்றி பெறுது. இந்தியா வெற்றி பெற்ற பிறகு பங்களாதேஷ் உருவாக்குறாங்க. அப்ப பங்களாதேஷ் உருவான பிறகு என்ன பண்றாங்கன்னா, அப்போ ஒரு அணு ஆயுதங்கள் நம்ம வெடிச்சு நம்ம நம்மளுடைய பலத்தை காமிப்போம். அப்படி அணு ஆயுதங்கள் உருவாக்கி அங்க சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணும்போது ஒட்டுமொத்த உலக நாடுமே எதிர்ப்பு தெரிவிக்குது இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அன்றைக்கு இருந்த வீரமங்கன்னு சொல்லக்கூடிய இந்திரா காந்தி அவங்கதான் அங்க பிரதமரா இருக்காங்க நமக்கு. அப்ப அந்த இந்திரா காந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய வலுவா நாங்க நாட்டை கட்டமைச்சுட்டு இருக்கோம், எங்க நாட்டுல நாங்க வெடிப்போம், நீங்க யாரா கேட்கறதுக்குன்ற மாதிரி அவங்க முழங்குறாங்க. முழங்கும் போது உலக நாடுகளே எதிர்ப்பு தெரிவிக்குது. அந்த சமயத்துலதான் சீனாவும் பாகிஸ்தானும் ஒண்ணு கூடி இலங்கையை தன்மையப்படுத்த பாக்குறான், நட்பு நாடா உருவாக்க பாக்குறான். அப்போ இலங்கை ஸ்ரீலங்கா போயிட்டு சீனாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ நட்பு நாடா ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அடையும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஈஸியா நம்மகிட்ட போர் தொடுக்கிறதுக்கு அதை ஒரு போர் தளவாடமா இலங்கையை பயன்படுத்திக்குவாங்க அப்படின்ற அச்சத்தின் பேரால் அந்த சமயத்துல அந்த காலகட்டங்கள்ல இங்கே இந்திரா காந்தி அம்மையார்
நாட்டுடைய பிரதமராக இருக்கும்போது இலங்கையில வந்து பண்டாரநாயக்கா வந்து அதிபராக இருக்காரு. அதிபராக இருக்கும்போது அவர் வந்து எங்களுக்கு வந்து கட்சித்தீவை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கட்சித்தீவு கொடுங்கன்னு கேட்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா கட்சித்தீவு கொடுக்கறதுக்கு வந்து உடன்படுறாங்க. கட்சித்தீவு கொடுக்கறதுக்கு உடன்படுறாங்க. ஏன் உடன்படுறாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சைனாவும் பாகிஸ்தானும் நட்புறவை ஆக்கிட்டாங்க இலங்கை அப்படின்னா மிகப்பெரிய அளவுல நமக்கு போர் வரும்போது நமக்கு பெரிய அளவுல தொந்தரவாயிடும் அப்படின்ற காரணத்தால இவங்களும் வந்து அதுக்கு உடன்படுறாங்க. உடன்பட்டு கட்சித்தீவு வந்து அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போடுறாங்க 1977 காலகட்டங்கள்ல. அப்படி ஒப்பந்தம் போடும்போது அப்ப அந்த ஒப்பந்தத்துல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த கட்சித்தீவுல வந்து இலங்கையில் இருந்து வரக்கூடிய மீனவர்களும் தமிழ்நாட்டு மீனவர்களும் அவங்களுடைய போட் அங்க நிறுத்துறதுக்கும் பலைகளை வந்து காய வைக்கிறதுக்கும் மீன்களை வந்து பதப்படுத்துறதுக்கும் ஏதுவா அந்த இடம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த ஒப்பந்தத்துல எழுதுறாங்க. அந்த ஒப்பந்தம் அப்படியே நீடிச்சு போயிட்டே இருக்கு. 80 காலகட்டங்கள்ல வந்து விடுதலை புலிகளுக்கும் சிங்கள இராணுவத்துக்கும் வந்து அங்க போர் தொடுக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனை வரும்போதுதான் சிங்கள இராணுவம் அது வரைக்கும் அமைதியா இருந்த சிங்களவன் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து கச்சத்தீவு பகுதிக்கு நம்ம எல்லையை கடந்து சர்வதேச இந்திய எல்லையை கடந்து ஸ்ரீலங்கா எல்லைக்குள்ள போகும்போது நம்ம மீனவர்கள் வந்து சுட்டு கொள்ளுவதும் மீனவர்கள் வந்து சிறைப்படுத்துவதும் துன்புறுத்துவதும் இந்த செயல்களை வந்து அவன் தொடர்ச்சியா செய்யறான். கலைஞர் ஆட்சியில் இருக்கிற அதே காலகட்டத்தில் இந்திரா காந்தி அங்க வந்து மத்தியில் ஆட்சியில இருக்காங்க. ஆட்சியில இருக்கும்போது ஒப்பந்தம் அந்த பண்டாரநாயக்காவுக்கும் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் ஒரு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க வந்து அந்த கச்சத்தீவை வந்து இலங்கைகிட்ட கொடுத்துட்றாங்க. ஸ்ரீலங்காட்ட கொடுக்கும்போது இது வந்து இங்கே அன்றைக்கு இருந்த முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு இங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இங்க இருந்து பார்லிமெண்ட்ல இருந்த அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்க வந்து பெரிய அளவுல வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டமே நடத்தியிருக்காங்க. அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் எமர்ஜென்சி வந்திருக்கு. எமர்ஜென்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஆட்சி இங்கே அமுல்படுத்தப்படுது. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்பட்ட பிறகு பின்பு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கலைஞர் ஆட்சி வரல, அதிமுக ஆட்சி வருது. அதிமுக ஆட்சியில வந்து எம்ஜிஆர் தான் முதல்வராக வர்றாரு. அன்றைக்கு கலைஞர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு நமக்கு மிகப்பெரிய அளவுல வந்து கச்சத்தீவு போயிடுச்சுன்னா பாதிப்பா இருக்கும், மீன் பிடிக்கிறதுக்கு நம்மளுடைய வளங்களை வந்து நம்ம பாதுகாக்க முடியாம போயிடும், நம்ம மீனவர்களை பாதுகாக்க முடியாம போயிடும், தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறா இருக்கும்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து எந்த தீர்மானத்தை போயிட்டு அங்க நிறைவேற்றினாங்களோ, எந்த தீர்மானத்தை சட்டசபை நிறைவேற்றினாங்களோ, எந்த தீர்மானத்தை வச்சு பார்லிமெண்ட்ல வந்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினாங்களோ அந்த தீர்மானத்தை மீண்டும் உச்சநீதிமன்றம் வரையும் கொண்டுகிட்டு போயிட்டு செயல்படுத்த வேண்டிய இடத்துல அதுக்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் தான் இருந்திருக்கணும். அதை தவற விட்டது வந்து அதிமுக ஆட்சி. அன்றைக்கு இருந்த இரட்டை இலை சின்னம் 2 முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் தான். அந்த விஷயத்த வந்து அன்னைக்கு கைவிட்டது வந்து எம்ஜிஆர் தான் நம்ம குற்றம் சாட்ட விரும்புறோம். ஏன் நம்ம குற்றம் சாட்ட விரும்புறோம்னா, அன்றைக்கு வந்து இவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க, அந்த தீர்மானத்தை கொண்டு போய் சேர்த்து இருக்கணும், அந்த தீர்மானத்தை வச்சு இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இருக்கணும். அன்றைக்கு இந்த விஷயத்த அப்படியே கைவிட்டுட்டு போனது அதிமுக. ஆனா இங்க எல்லாருமே பேசக்கூடிய விஷயம் வந்து ஒட்டுமொத்தமா கலைஞர் கருணாநிதினு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு சாட்டை துரைமுருகன் போன்றவர்களும் இதை பதிவு பண்றாங்க. இது முற்றிலும் தவறான பதிவு. நாம வந்து இவனோட வந்து இந்தியாக்காரனா பார்க்காம தமிழனா பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இங்க இருந்து போகும்போதெல்லாம் வந்து நம்மளை எல்லையை கடக்கும் போது நம்ம மேல வந்து துப்பாக்கி சூடு நடத்துறதும் நம்மளுடைய தாய் தமிழர்களையும் நம்மளோட தொப்புள் கொடி உறவுகளையும் அங்க அழிச்சிருக்கானுங்க. அதே சமயம் வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களையும் நம்மளுடைய அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய நம்ம சகோதரனை வந்து இன்றைக்கும் சிறைப்படுத்துற இந்த வேலையை வந்து தொடர்ச்சியா ஸ்ரீலங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப இந்த காலகட்டங்கள்ல எதுக்காக வந்து இப்போ நாட்டை கொடுத்தாங்கன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். அந்த ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நட்புறவு வேணும். அந்த நட்புறவு எதுக்காக அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் இப்ப இருக்கின்ற ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, ஒப்பந்தம் போட்டு தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எந்த விதத்திலையும் மீன் பிடிக்க சர்வதேச எல்லையை கடந்தாலும் அந்த கச்சத்தீவை பயன்படுத்தும் வகையில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மக்களுடைய மீனவர்களுடைய நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கு.